தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். அர்த்தசாஸ்திரம். அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள். பகுதி 4. சாகுந்தலத்தின் ஆரம்பத்திலும் ராஜாக்களுக்கு வர்ணாசிரம அனுஷ்டானத்தில் இருந்த நம்பிக்கையை காட்டுவதாக ஒரு கட்டம் வருகிறது. சகுந்தலையை பார்த்தவுடன் துஷ்யந்தன் மனசில் பிரேமை உண்டாகிவிடுகிறது. அவளுடைய சகிகள் அவளை பரிகாசம் செய்ததிலிருந்து அவள் கல்யாணமாகாதவள்தான் என்று அவனுக்கு தெரிகிறது. அதனால் தனக்கு பிரேமை உண்டானதில் தப்பு இல்லை என்று நினைக்கிறான். ஆனால் உடனேயே இவள் கண்வ மகர்ஷியின் புத்திரி என்றல்லவா தெரிகிறது. அப்படியானால் பிராமண பெண்ணாக அல்லவா இருக்க வேண்டும். அவளிடம் க்ஷத்ரியனான என் மனஸ் போகப்படாதே. ஆனாலும் என் மனஸ் அவளிடம் போகிறதே. சத்துக்களின் அந்தகரணம் தப்பு செய்யவே செய்யாது. அதனால் இவள் பிராமண பெண்ணாக இருக்க முடியாது என்று முடிவு பண்ணுகிறான். அவன் சகுந்தலையின் பிறப்பை பற்றி ஒரு விதமாக அனுமானம் பண்ணி தான் அவளை பிரியப்படுவது வர்ண தர்மத்துக்கு விரோதமாக இராது என்று தீர்மானிக்கிறான். அவன் பண்ணின அந்த அனுமானம் தப்பாக போனாலும் வாஸ்தவத்தில் சகுந்தலை கண்வரின் வளர்ப்பு பெண்தானே. க்ஷத்ரியராய் பிறந்த விஸ்வாமித்ரருக்கும் அப்சர ஸ்திரீயான மேனகைக்கும் பிறந்தவள்தானே சகுந்தலை. இங்கே சத்துக்கள் எனத்தக்கவர்களாகவே ராஜாக்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் அந்தகரணம் தன்னை அறியாமல் கூட வைதிகமான வர்ண விபாகங்களுக்கு வித்தியாசமாக போகாது என்றும் கவி உணர்த்துகிறார். ராஜாக்களுக்கு இவ்வளவு பொறுப்பு தவறுவதால் பாப்பத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயமும் கவலையும் இதனாலேயே தர்மராஜ்ய பரிபாலனத்தில் ஆழ்ந்த கவனமும் ஈடுபாடும் இருக்கும்படியாகத்தான் தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்தசாஸ்திரமும் ராஜ நீதிகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. கஜானாவை எப்படியாவது ரொப்பிக்கொண்டு விடுவதில் அக்கால ராஜாக்கள் குறியாக இருக்கவே இல்லை. இதற்கு நிரூபணமாக காளிதாசன் சாகுந்தலத்தில் ஒரு சீன் எழுதியிருக்கிறான். 6வது அங்கம். கடல் வாணிபம் செய்கிற ஒருவன் கப்பல் உடைந்து முழுகி போய்விட்டதாயும் அவனுக்கு சந்ததி இல்லாததால் அவனுடைய சொத்து பூராவும் கஜானாவை சேர்ந்து விடுவதாயும் துஷ்யந்தனுக்கு நிதி மந்திரி ஒரு நோட் அனுப்புகிறார். உடனே துஷ்யந்தன் அத்தனை செல்வத்தையும் ஆர்ஜிதம் செய்து கொண்டு விடலாம் என்று பறக்காமல், பெரிய வியாபாரி என்றால் பல கல்யாணங்கள் பண்ணி கொண்டிருப்பானே, அப்படி இருந்தால் அவனுடைய பெண்டாட்டிகளில் எவளாவது கர்ப்பமாயிருக்கிறாளா என்று விசாரிக்க வேண்டும் என்கிறான். அவன் நினைத்தது போலவே செத்துப்போன வியாபாரியின் ஒரு சம்சாரம் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று தெரிகிறது. அப்படியானால் சொத்து கஜானாவை சேராது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையைத்தான் சேரும் என்று துஷ்யந்தன் தீர்ப்பு பண்ணுகிறான். பொருளாசை இல்லாத தர்ம நியாயத்தோடு ராஜாக்களின் ஆழ்ந்த மனுஷ்யாபிமானத்தை காட்டுவதாகவும் அதோடு கூட தர்மத்தை மீறாமல் இருக்கிற பண்பை பிரதிபலிப்பதாகவும் அப்போது துஷ்யந்தன் ஒரு காரியம் பண்ணுகிறான். பதியை இழந்தவர்கள், புத்திரன் இல்லாதவர்கள் யாவருக்கும் ராஜாவே ஆதரவாயிருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பிரகடனம் பண்ணுகிறான். அதிலே எந்த பந்து காலமானவருக்கும் அந்த பந்துவாக நானே இருப்பேன் என்கிறான். பதியை இழந்தவர்களிடம் இப்படி சொல்வது அசம்பாவிதம் என்பதால் உடனேயே தர்மத்துக்கு மாறாக இல்லாத உறவு முறைகளில் மாத்திரமே என்று ஒரு கண்டிஷன் சேர்க்கிறான். சாணக்கியனும் இக்கால வெல்ஃபேர் ஸ்டேட்டின் லட்சணங்களாக சொல்லப்படும் அநாதைகளின் ரட்சணையை ராஜாவின் கடமையாக சொல்லி இருக்கிறார். ஏழைகள், கர்ப்பிணிகள், அநாதைகள், வயசானவர்கள், வியாதியஸ்தர்கள் ஆகியவர்களை ராஜாங்கம் ரட்சித்தாக வேண்டும் என்கிறார்.